தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்தின் இன்றளவில் இளைய பிள்ளையான ஆம்பல் அணி 25 வாரங்களை நிறைவு செய்திருக்கிறது. பொதுவில் இளைய குழந்தை மீது பெற்றவர்களுக்கும் உறவுகளுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் ஒரு அளவற்ற பாசம் இருக்கும். அப்படியான ஒரு பாச உணர்வோடு ஆம்பல் அணியின் தலைமை அணியினையும் உறுப்பினர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நெஞ்சார உளமாற வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடக்க நாளை எப்படி இந்த 25 வாரங்கள் கடந்து போயிற்று என்று எண்ணி பார்க்க முடியவில்லை. வேகமாக காலம் நகர்கிறது. ஆனால் ஆம்பல் அணி தொடங்கி வைக்கப்பட்ட அந்த நாளை நான் எண்ணி பார்க்கின்றேன். பிள்ளைகள் சிலம்பம் ஆட அனைவரையும் நீங்கள் அழைத்து வந்த வரவேற்ற அந்த பாங்கு, நிகழ்வை ஒருங்கிணைத்த அந்த முறை, உடன் வந்திருந்தவர்களினுடைய உற்சாகம், மிகச் சிறப்பாக அந்த பகுதியில் வெற்றி தமிழர்களாக இருக்கின்றவர்களை அழைத்து வந்து அவர்களையும் நம் அமைப்போடு அந்த நிகழ்வோடு இணைத்த அந்த பாங்கு, இவற்றில் எல்லாமே வெளிப்பட்டது ஒரு தனித்துவமான ஆர்வம், துடிப்பு, தான் வளர வேண்டும் என்கின்ற அந்த வேட்கை. அதையும் கடந்து தமிழ் சமூகத்தினுடைய களத்தில் நாம் ஒரு முக்கியமான அமைப்பாக நிற்க வேண்டும் என்கின்ற அந்த வேட்கை என்பது எல்லா முயற்சிகளிலும் தெரிந்தது. அதே முனைப்பை, அதே ஆர்வத்தை இன்றும் நான் பார்க்கின்றேன். ஆம்பல் அணியினுடைய தனித்துவம் என்ன என்று நான் உன்னிப்பாக பார்க்கின்ற போது இந்த ஆர்வம்தான். ஏனைய அணிகளுக்கு இல்லையா, தலைவர்களுக்கு இல்லையா என்றால் இருக்கிறது. ஆனால் இந்த அணியில் நான் அதை இன்னும் கூர்மையாகவும் மிகவும் தனித்துவமாகவும் பார்க்கின்றேன். எப்போது பார்த்தாலும் தலைவர் சகாயராஜ் அவர்கள், அவரோடு இணைந்து உழைக்கின்றவர்கள் அணியை பற்றி சிந்திக்கின்றார்கள். அணியினுடைய அனைத்து உறுப்பினர்களை பற்றியும் சிந்திக்கின்றார்கள். எப்படியாவது இன்னும் பலரை இணைத்து, குறிப்பாக வெற்றி பெற்ற ஆளுமைகளை இணைத்து ஒவ்வொரு உறுப்பினரும் பயன்பெறுகின்ற வகையில் நாம் தொழில் வணிக விரிவாக்கத்தை செய்ய முடியுமா என்று அவ்வளவு ஒரு அக்கறையோடு அவர்கள் செயல்படுகின்றார்கள். இந்த அக்கறையை பார்த்து எனக்கே ஒரு பிரமிப்பு என்பதை விட மனதிற்குள் மதிப்பு. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு செயலுக்காக நாம் மதிப்போம். ஒரு சிலருடைய சாதனைகளுக்காக, திறமைகளுக்காக மதிப்போம். இன்னொரு சிலரை அவர்களினுடைய நற்பண்புகளுக்காக மதிப்போம். ஆனால் ஆம்பல் அணியினுடைய இந்த தலைமையினையும் நான் சந்தித்தவரையான அனைவரையும் எல்லோரும் வளர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உழைக்கின்ற அந்த பாங்கினை நான் உண்மையிலேயே பாராட்டுகின்றேன். தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் மிக முக்கியமானவர்கள். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை என்று வள்ளுவர் சொல்வார். அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. இந்த அன்பிலிருந்து தான் ஆர்வம் வரும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நம்ம அமைப்பினுடைய ஒரு தாரக மந்திரம். ஒருவர் தானும் விடப்பட்டு விடக்கூடாது. எல்லோருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை அமைத்து விட முடியுமா என்றால் முடியாது. ஆனால் ஒரு அழகான கனவு அது. ஒருவர் தானும் விடப்படாதபடி நம்மால் உறுதி செய்ய முடியுமா என்றால் ஒருவேளை அப்படி உறுதி செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆயினும் எண்ணத்தில், விருப்பத்தில், நமது இலக்கில், முயற்சிகளில் ஒருவர் தானும் இழக்கப்பட்டு விடக்கூடாது. தங்கள் தனி முயற்சியில் அயலகம் சென்று வந்த முதல் அணியாகவும் ஆம்பல் இருக்கிறது. ரைஸ் அமைப்பினுடைய மாநாடுகளில் பலவேறு அமைப்புகள் பங்கு பெற்று இருக்கிறார்கள். ஆனால் தனி ஒரு அணியாக மலேசிய நாடு சென்று அங்கு தொழில் வணிகம் தேடிய தனி ஒரு அணியாகவும் ஆம்பல் இருக்கிறது. இந்த ஆர்வம் எந்நாளும் தொடரட்டும். உங்களை வாழ்த்துகின்றேன். 50வது வாரம் வருகின்ற பொழுது மிகச் சிறப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டும். அன்று மிக துடிப்போடு இயங்குகின்ற 50 உறுப்பினர்களையாவது நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்ற அன்போடு உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.